டேய், அது உன் புள்ள. போய் சந்தோஷமா பண்ணு போ. எங்க கூட்டு போற? எங்க அண்ணனும் அம்மாவும் கீழே இருக்காங்கல்ல, ஆசீர்வாதம் வாங்க வேணா? அதுதான் உங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ண முடியாது சொல்றாங்களே. வாயை மூடிக்கிட்டு. நீ நினைச்சது நடந்துருச்சுல? நடந்துருச்சுல? என்ன இப்ப நடந்துருச்சு? வாயை மூடிக்கிட்டு. நந்தினி, நந்தினி அழக்கூடாதியா, இங்க அழக்கூடாது. நல்லது நடந்திருக்கு, அவனே உட்காந்து அழக்கூடாதியா. அழுகாது, வா எந்திரி வா. எல்லாத்துக்குமே இப்படி அழ விடுறாங்களேக்கா. ஆசீர்வாதம் பண்ண எந்திரிச்சு வா. என்னை விட்டுருங்கப்பா. என் பிள்ளைக்கு இம்புட்டு அசிங்க நடந்த பிறகு நான் எல்லாம் நாண்டிக்கிட்டு செத்து இருக்கணும். எனக்கு அவளுங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கலடா. சனனி கூட பரவாயில்ல, ஆனா ஈஸ்வரி இருக்காளே, இப்படி ஊர் முன்னாடி நம்மளை கேவலப்படுத்தி விட்டா. என் மனசு ஆறவே இல்லடா கதிரு. நான் கூட என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இந்த வீட்டுக்கு அவளுக்கு வந்தாளுங்க நினைச்சேன். இல்ல இல்லடா, அவளுக கூடவே இருந்து குழி பறிக்க வந்திருக்காளுக. இந்த அசிங்கத்தை எல்லாம் பாக்குறதுக்கு நான் அன்னைக்கே அந்த விஷத்தை குடிச்சு செத்து இருக்கணும். என்ன மணி பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்படி பேசுற? நீ உன்னை சாக விட வேணாங்கல்ல இருக்கோம். கதிரு, அம்மாவை தப்பா நினைக்காதடா. உன் கால்ல வேண்டா விடுகிறேன். என்னம்மா நீ? என்னை எதுக்குமே அழைக்காத. இந்த வீட்டு பெரிய மனுஷங்க எல்லாம் மாடியில உட்காந்து சந்தோஷமா கூத்தடிச்சிட்டு இருக்காளுங்கல்ல, அவளுகளை பண்ண சொல்லு போ. அவளுக்கு கிடக்குறாளுமா, தாரா என்னமா பண்ணா? அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ன ஒண்ணும் கேட்காதடா. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, போயிடு. கதிரே, எப்பா கதிரே. டேய் அண்ணன்டா. எப்பா பிள்ளைய கூட்டி வா. தாரா பிள்ளைய கூட்டி வாப்பா. சின்ன புள்ளமா. டேய் என்ன கூப்பிடாதுங்கடா, கூட்டிட்டு போங்க. அண்ணன் கூப்பிடுறான் இல்ல, கூட்டிட்டு போங்க. ஜான்சி, அதெல்லாம் எடுத்துட்டு வாப்போ. அது ஒண்ணு. இந்தாப்பா பெரிய பிஞ்சீரு, இந்த அப்படி வாங்கிக்கடா. என்னன்னு இதெல்லாம்? ஏப்பா இந்த நகை சேலையெல்லாம் உன் பொண்ணுக்காக வாங்கல, ஆனா தாராவுக்கு தான் போய் சேரணும்னு இருந்திருக்குப்பா. இப்போ பெரியப்பா கொடுக்குறேன், வாங்கிப்பா. தாரா நீ சின்ன பிள்ளைப்பா, இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. ஏன்னு புரியாது? அது ஊரை வித்து ஒலையில போட்டுரும். இந்த விழா நடக்காதுன்னு ஆளா வாய வச்சதே அந்த புள்ளதான்.
இப்ப அதை நடத்தியும் காட்டிடுச்சு. ஏய், என்ன வாயை முடுறேன் என்ன பிள்ளைய பத்தி பேசுற வாய் கிழிச்சு போயாமா. கதிரு இந்தாப்பா நீ சேர்ந்து வாங்கிக்கப்பா. என்னப்பா இந்த மனுஷனே ராசி இல்லாதவன், இவனுக்கே எந்த நல்லது கெட்டது விளங்கல, இவன் கையால வாங்கினா நம்ம பிள்ளை வாழ்க்கை என்னமோ ஆயிருமோன்னு பயப்படுறியாப்பா? ஐயோ ஐயோ அண்ணன், என்ன என்ன வார்த்தை பேசுற நீ? அண்ணன், இப்படி எல்லாம் பேசி என்ன கொண்டுடாதீங்கண்ணே. இப்ப என்ன உங்களுக்கு நான் இதை வாங்கிக்கணும் அவ்வளவுதானே? தரவாமா வாங்கிக்கப்பா. இந்தா. வழிபாடு சொல்லாத வாங்கிக்க. நல்லா இருப்பா நல்லா இருப்பா. உனக்கு பிடிச்ச படிப்பை படிச்சு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பெரிய ஆளாகுப்பா. கதிரு திரும்பவும் சொல்றப்பா, இவளுக்கு சீண்டி விட்டாளுன்னு உருன்னு அலைஞ்சிட்டு தெரியாத, பிள்ளைக்கு அப்பனா இருந்து என்ன செய்யணுமோ அதை செய். நந்தினி, ரேணுகா, ஏம்மா நந்தினி, ஏம்மா நம்ம வீட்டு புள்ள பெரிய மனுஷியாயிருக்கு, பிள்ளைக்கு நல்லது நடந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்கிற சூழலை வச்சு இவங்களை சங்கடப்படுத்திடாதீங்கம்மா. ரேணுகா உனக்கு தான் சொல்றேன். நீங்க 4 பேர் நல்ல ஒத்துமை இருந்துக்குங்க, அதுக்காக என் தம்பிகளை சங்கடப்படுத்திடாதீங்க. இந்த மணி விழா கனி விழாலாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லைம்மா. என் அம்மா ஆசைப்பட்டுச்சு, என் தம்பியை முனப்பா இருந்தாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம்ங்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆகி போச்சு, அசிங்கமும் பட்டாச்சு. ஆனா அதனால ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. பிள்ளைக்கு நடக்க வேண்டியதை நல்லபடியா நடத்துங்க. உங்க மனத்தாங்களை இதுல காட்டிக்கிறாதீங்க. நீங்க எதுக்கு அவங்க வீட்டுல போய் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்கண்ணே. எப்ப ஞானா இவ்வளவு நேரம் கதிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் நீ ஆரம்பிக்கிற. நல்லது நடக்கணும்னா நீயா நானும் போட்டி போட்டுலாம் நிற்க கூடாதுப்பா. நான் பாடுபட்டு உழைச்சி முன்னேறி வந்ததெல்லாம் இந்த குடும்பத்துக்காகத்தான். இது உடைஞ்சிடக்கூடாதுப்பா.